நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சில்வரோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருந்துகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் சில்வர் வந்து ஒரு பிவட் பாயிண்ட்டுக்கு நியர்லி ரீச் ஆகி அங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. அடுத்து ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம போகும்போது அந்த இடத்துலையும் ஒரு பிவட் பாயிண்ட் இருந்திருக்கு. மக்கள் வந்து ஒரு பிவட்லேருந்து ஒரு பிவட் வரைக்கும் தான் பெரும்பாலும் மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க. பை பண்ணுறது செல் பண்ணுறது எல்லாமே அந்த கான்செப்டில் தான் நடக்கும். இப்போ சில்வரை பொறுத்த வரைக்கும் கூட அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அது ஒரே நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸில் இருந்து கிட்டத்தட்ட 2,21,921 அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்து 4,21,826 அப்படிங்கிற ப்ரைஸ் அடையிறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்கள் எடுத்திருக்கு. அதேமாதிரி இந்த நாட்களில் இந்த ப்ரைஸ் 2,21,921 அப்படிங்கிற ப்ரைஸ் வர்றதுக்கு சிபிஆர் லைனுக்கு வர்றதுக்கு இங்கே ஆசம் ஆசிலேட்டரில் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கனால சில நாட்கள் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்துகிட்ருக்கு. மார்க்கெட்டில் வேர்ல்டு லெவலில் எந்தெந்த இண்டிகேட்டர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அதையே நீங்களும் யூஸ் பண்ணி பழகி பாருங்கள், நல்லது. அதேமாதிரி இண்டிகேட்டரை விட எப்போவுமே கேண்டிலுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுதான் உங்களை சேஃப்டியாக வச்சுக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.